புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேயர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேயர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதில் அளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் அபிநயா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ சம்மர் ரொம்ப அதிகமாக இருக்குது டாக்டர். இப்போ வெயிலே ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய ஸ்வெட்டிங் வரக்கூடிய ஒரு சீசன் இது. ஸோ ஸ்வெட்டிங் அப்படின்னாலே நமக்கு கோல்டு அதிகமாக இருக்கும். அதை தாண்டி ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம் வரும். நமக்கு தெரிஞ்சது காமனாக வியர்க்குரும். அதை தாண்டி இப்போ சொரியாசிஸ் பேஷண்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை சொரியாசிஸ்லாம் இன்னும் ட்ரிகர் ஆகக்கூடிய ஒரு சீசன்னா சம்மர் சீசன் தான். ஸோ இதிலேருந்து நம்ம எப்படி விடுபட்டுக்கலாம் டாக்டர்? நம்ம தோல் நோய்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு நிறைய தோல் நோய்கள் நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் இந்த சம்மர் டைம் பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏற்கனவே தோல் நோய்கள் இருக்குது அப்படிங்கும்போது ஸோ அது அதிகமாகிறதுக்கு நம்மளுக்கு இந்த வெயில் காலம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வெயில் காலத்தில் அதிகமாகிறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு உடலில் பெரிய பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கின் தான். நிறைய பேருக்கு ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, லைட்டாக ஒரு பேச்சஸ் இருக்குது, இல்லை ஒரு பிம்பிள்ஸ் இருக்குது, ஸோ அந்த மாதிரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பேச்சஸ் இருக்குது அப்படிங்கும்போது ஸோ அதுக்காக இப்போ நிறைய பேர் கவனம் செலுத்துகிறாங்க. லைட்டாக ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, பேச்சஸ் இருந்துச்சு அப்படின்னாலே ஸோ அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, ஸோ அதுக்காக நிறைய செலவு பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஸ்கின்னை பராமரிக்கிறதுல ரொம்பவே இப்போ பார்த்தோம் அப்படிங்கும்போது ஆர்வம் நிறையவே இருக்குது. அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்ம ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதாவது பார்த்தோம் அப்படின்னா சொரியாசிஸ்லேருந்து, இப்போ சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லும் போது அதோட உள்ளக்க இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே மெயினாக காட்டக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தோள்களில் தான் அதோட சிம்டம்ஸ் காமிக்கும். ஸோ இது ஆரம்ப கட்டத்தில் லைட்டாக தான் இருக்கும். போக போக நம்ம அப்படியே விட்டுட்டோம், நம்மளுக்கு ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கலை, கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கலை, கரெக்டான டயக்னோசிஸ் பண்ணல அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அது ஃபுல்லாகவே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் சொல்லதும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நான் கரெக்டாக குளிக்கிறேன், கரெக்டாக பார்த்துக்கிறேன், பட் எனக்கு ஏன் சொரியாசிஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ சொரியாசிஸ் வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நம்மளுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் இருக்குது, கழிவுகள் அதிகப்படியாக சேருது, இல்லை ஹீட் அதிகப்படியாக சேருது அப்படிங்கும் போது சொரியாசிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை அப்படியே ட்ரீட் பண்ணாமல் விட்டோம் அப்படிங்கும் போது நம்ம உடல் ஃபுல்லாக வரதுக்கு பரவுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. எல்லா ஸ்கின்னையும் டேமேஜ் ஆக்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதே போல் இப்போது விட்டிலிகோன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ வெண்புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். நல்ல ஒயிட்டிஷ் கலரில் நம்மளோட ஸ்கின் பார்த்தோன்னா சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே போல் லியூகோடர்மா, தேமல், அதாவது முகத்தில் இல்லை முதுகு பகுதிகளெலாம் பார்த்தோம் அப்படிங்கும்போது சின்னவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்குமே இந்த தேமல் நம்ம பார்க்க முடியும். சின்ன சின்னதாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படிங்கும்போது பெருசு பெருசாக நம்மளுக்கு பாடி ஃபுல்லாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது மெயினாக லியூகோடர்மா தேமல் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு டிஃபிஷியன்சினால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு விட்டமின் ஏ குறைபாடு இருக்குது அப்படிங்கும் போது நம்மளுக்கு தேமல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் பார்த்தோன்னா நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஸோ ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில பேருக்கு நான் பார்த்தோம் அப்படிங்கும்போது இந்த வெயில் காலத்தில் மெயினாக இந்த வெயில் காலத்தில் இந்த படர் தாமரை, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எதனால இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் இந்த சீசனில் அதிகமாகும், நிறைய ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ எல்லா வித தோல் நோய்களுக்குமே நம்மளுக்கு ஹீட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். பாடி ஹீட் நம்மளுக்கு ரைஸாகவே இருக்குது, குறையவே மாட்டேங்குது. எல்லாருக்குமே சில பேர் பார்த்தோம் அப்படிங்கும்போது அவங்களோட உடல் சூடு எப்பயுமே அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும், குறையவே குறையாது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்குனா பார்த்தோம் அப்படிங்கும்போது அந்த ஸ்கின் ப்ராப்ளம் எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகவே தான் இருக்கும், குறையவே குறையாது. நிறைய பேர் நான் மெடிசன்ஸ் எடுக்கிறேன், கரெக்டாக பார்த்துக்கிறேன், பட் எனக்கு குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொரியாசிஸ் கிடையாது, ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் கிடையாது, மற்ற எல்லா ஸ்கின் ப்ராப்ளமே நம்மளுக்கு ஹீட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு குறையவே குறையாது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நிறைய பேஷண்ட் நம்ம பார்ப்போம். ஸோ அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா மெடிகேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக. ஸோ அதே போல் எல்லாமே கரெக்டாக நான்வெஜ் எடுக்கிறது இல்லை,
ஸோ ஸ்கின் கேர் பார்த்தோன்னா கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், 2 வாட்டி குளிக்கிறேன். ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனாலுமே வந்து எனக்கு வந்து சரியே ஆக மாட்டேங்குது, இன்க்ரீஸாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட நாடியெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஹீட் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து அந்த டீனேஜில் உள்ளவங்க ஒரு 20 to 30 இயர்ஸில் உள்ளவங்களுக்குனா பார்த்தோன்னா எப்பயுமே அவங்களோட பாடி ஹீட் வந்து ரைஸாகவே தான் இருக்கும். அவங்களோட மெட்டபாலிசம் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ பார்த்தோன்னா அந்த பாடி ஹீட்டில் வந்து அவங்களோட ஸ்கின் ப்ராப்ளம் வந்து இன்க்ரீஸாகவே தான் இருக்கும். ஸோ குறையவே குறையாது நிறைய பேருக்கு. ஸோ எந்த வித ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலுமே நம்மளுக்கு ஹீட் நம்ம பாடியில் ரைஸாக இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது குறையவே குறையாது, இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு எந்த வித ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலுமே வந்து பாடி ஹீட்டை கம்மி பண்ணோம் அப்படிங்கும்போது ஆக்சுவலாக அந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாயிட்டே வந்து வர ஆரம்பிச்சிடும். இல்லை ரைஸாகவே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்கின் பேச்சஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே போல் நான் சொன்ன மாதிரி நம்ம உடம்புல அதை ஸ்கின்ல பார்த்தோம் அப்படிங்கும்போது நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம். நான் சொன்ன மாதிரி லிக்கோடர்மா வரலாம், விட்டிலிகோ வரலாம், இல்லை சொரியாசிஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லேயே பார்த்தோம் அப்படிங்கும்போது சில பேருக்கு அந்த இடுக்குகளில் மட்டும்தான் வரும். நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது அந்த தொடை இடுக்குகளோ இல்லை இடுப்பு இடுக்கள்லையோ இல்லை கை இடுக்குகளில் பார்த்தோம் அப்படிங்கும்போது ஸோ அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஏன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படிங்கும்போது நம்மளுக்கு நிறையா வேர்க்கக்கூடிய இடங்கள் பார்த்தோம்னா அந்த இடுக்குகளில் தான் வந்து நிறைய வேர்க்கும். ஸோ வேர்த்து வேர்த்து அந்த அழுக்கு அந்த நீரெல்லாம் நம்மளுக்கு அங்கேயே தங்க ஆரம்பிச்சிடுது. அப்படிங்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு குறையவே குறையாது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போக ஆரம்பிக்கும். ஸோ அப்படியே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த வேர்வை படும்போது அந்த அழுக்கு படும்போது பார்த்தோம் அப்படிங்கும்போது அப்படியே பரவிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த வேர்வை அதிகமாக இருக்கிறதுனாலே வந்து நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த இடுக்குகளில் வந்து நிறைய அந்த வேர்வை சேர்ந்துட்டு அழுக்கெல்லாம் சேர்ந்துட்டு நம்மளுக்கு அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கும்போது எனக்கு திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே இருக்குது. இல்லை வந்து எனக்கு வீட்டில் உள்ளவங்க எனக்கு இருந்துச்சு, வீட்டில் உள்ளவங்களுக்கும் வந்து வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படிங்கும்போது ஸோ இந்த இடுக்குகள்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு காற்றோட்டமே இருக்காது, ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். சில பேர் டைட்டாக ட்ரெஸ் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரியே ஆகாது, திரும்பி திரும்பி அந்த வேர்த்து அந்த இடுக்குகளில் தங்கி தங்கி நம்மளுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கொண்டு விட ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பேச்சஸ் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உடம்புல வந்து திட்டாக வந்து கருப்பாக பேச்சஸ் மாதிரி வந்து இருக்க ஆரம்பிக்கும். இல்லை பேச்சஸ் இல்லாமல் வெறும் வந்து கருப்பாக அந்த பிக்மெண்டேஷன் மட்டும் மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அதே போல் சில பேருக்கு மங்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபேஸில் மெலஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபேஸில் வந்து நம்மளுக்கு கருப்பாக வந்து கண்ணுக்கு கீழே பெருசாக ஒரு பேச்சஸ் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பேச்சஸ் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அதுவும் பெண்களுக்கு பார்த்தோன்னா இது வந்து காமனாக வந்து நம்ம பார்க்க முடியும். கண்ணுக்கு கீழே கன்னங்களில் ஸோ இந்த மாதிரி இடங்களில் பார்த்தோன்னா ஒரு 40 years 50 years தாண்டுற பெண்களுக்கு வந்து நிறைய இது பார்க்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி அவ்வளோவா இருக்காது. அந்த 40 years தாண்டுறோம் அப்படிங்கும் போது தான் இந்த மெலஸ்மா நிறைய பெண்களுக்கு வந்து பார்க்க முடியும். ஸோ எதனால அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், அவங்க வந்து அந்த மெனோபாஸ் நெருங்குறாங்க அப்படிங்கும்போது ஸோ அதனால ஹார்மோனல் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு அந்த மெலஸ்மா வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் எடுத்தோம் அப்படின்னாலே நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ எல்லா ஸ்கின் ப்ராப்ளமே வந்து நம்மளுக்கு ஹீட் நம்ம பாடியில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். வந்து ஹீட் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? மாத்தூர்ல இருந்து பொன்னி பேசுறேன் மேம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க இந்த கேள்வி? எனக்காக தான் மேம். உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. 23 வயசாகுது மேம். ஓகேம்மா, வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு irregular பீரியட்ஸா இருக்கு. 2 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் பீரியட்ஸ் 2 months லேட்டர் அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு டாக்டர். ஏன் டாக்டர்? ஓகேம்மா, உங்க ஏஜ் என்ன சொன்னீங்க? 23 தானே சொன்னீங்க? ஆமாங்க டாக்டர். ஓகேம்மா, சரி.
நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்கும். எனக்கு வந்து டெலிவரி வரைக்கும் நல்லாவே வந்து எனக்கு பீரியட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு, கரெக்டாக ரெகுலராக வந்துட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் டெலிவரி பார்த்தோம் அப்படிங்கும்போது எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு, இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்மளுக்கு நார்மலாக பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ப்ரெக்னென்சிலேயும் அதே போல் டெலிவரி அப்பையும் நம்மளோட பாடி நிறையா வந்து மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். நம்மளோட ஃபுல் மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும்போது ஹார்மோனல் ஃபங்க்ஷனுமே வந்து நிறைய பேருக்கு ஸோ ஆஃப்டர் டெலிவரி பார்த்தோம் அப்படின்னா நிறைய சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். எனக்கு டெலிவரி வரைக்கும் கரெக்டாக பீரியட்ஸ் வந்துச்சு, 4 நாள் வந்து வந்துச்சு. ஸோ ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் எனக்கு வந்து 4 நாள் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 1 டே தான் வருது, இல்லை ஆஃப் டே வருது, இல்லை ஸ்பாட்டிங்ஸ் மட்டுமே வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இல்லை ஸ்கேன்டி ஃப்ளோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இல்லை தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளோட ஹெச்பி லெவல் பார்த்தோம் அப்படின்னா, ஹீமோகுளோபினோட லெவல் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ இப்போது பெண்களுக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது ஒரு 12.5 ஆச்சு இருக்கும், ஆண்களுக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது ஒரு 13.5 இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து கம்மியாகுது. இப்போ உள்ளவங்களுக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது 10, 11 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ சில பேருக்கு பார்த்தோன்னா அதையும் தாண்டி 8, 9, 7 அந்த மாதிரி தான் கண்டிஷனில் இருக்குது. ஸோ 10க்கு கீழே போகிறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அனீமிக் கண்டிஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸாக வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ டெலிவரி அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப அயன் கண்டென்ட் போயிடுச்சு, இல்லை வந்து ரொம்ப ப்ளீட் ஆச்சு அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அதை தொடர்ந்து வந்து அனீமிக் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து சிம்டம்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிக்கும். ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கும், இல்லை வந்து ஸ்கேன்டி ஃப்ளோவாக வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்துச்சு, ஹார்மோன்ஸ் வந்து ஒழுங்காக வேலை செய்யலை, இல்லை வந்து நம்மளுக்கு ஸோ அதோட சுரப்பிகள் எல்லாம் கம்மியாகுது அப்படிங்கும் போதும் நம்மளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேருக்கு ஏஜ் ஆக ஆக இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹார்மோன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து அந்த யூட்ரஸோட ஃபங்க்ஷனை வந்து நார்மலாக வந்து செய்ய வைக்கும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அது யூட்ரஸோட ஃபங்க்ஷனையும் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலையும் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து பீரியட்ஸ் தள்ளி தள்ளி போகிறது, ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிறது, இந்த மாதிரினா வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த எண்டோமெட்ரியம் திக்னின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ பிசிஓடி இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு இப்போ ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க, இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க, அதில் வந்து பிசிஓடி அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அந்த பிசிஓடி சரி பண்ணணும் தான் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எண்டோமெட்ரியம் வந்து அவ்வளோவா செக் பண்ண மாட்டாங்க. எண்டோமெட்ரியம் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு யூட்ரஸோட உள் சவர் தான் அந்த எண்டோமெட்ரியம். ஸோ அது வந்து கரெக்டான லெவலில் நம்மளுக்கு இருக்கணும், 9 to 11 mm இருக்கணும். ஸோ அதுக்கு கம்மியாச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும், அதிகமாச்சு அப்படின்னாலும் பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ கம்மியாச்சு அப்படிங்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி இரெகுலர் பீரியட்ஸ் வருது, இல்லை பீரியட்ஸே வராமல் இருக்கிறது, இல்லை ஸ்கேன்டி ஃப்ளோ ஆகுறது, ஸோ இந்த மாதிரி ட்ராப்பிங்ஸ் ஆகிறது இதெல்லாம் இருக்கும். ஸோ அதிகமாச்சு அப்படின்னா எனக்கு நிறைய ப்ளீடிங் ஆகிறது, கட்டி கட்டியாக இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எண்டோமெட்ரியம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான. ஏன்னா ஒவ்வொரு பீரியட்ஸ் அப்போ அந்த எண்டோமெட்ரியம் தான் நம்மளுக்கு உறிஞ்சு நம்மளுக்கு ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி ஸ்கேன் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் நீங்கள் நேராக ஆர்ஜேஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம் வணக்கம், என் பேர் பிரதாம்பிகை. சரிம்மா, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? மேம் நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க மேம். சரிம்மா, யாருக்கான கேள்வி இது? மேம் எனக்கு தான் மேம் கேட்குறேன். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. ஓகே மேம். வணக்கம்மா. மேம் வணக்கம் மேம், எனக்கு வந்து 45 வயசு ஆச்சுங்க மேம். ஓகேம்மா. எனக்கு வந்து நான் ஏர்லியராகவே ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன், 11.5 இயர்ஸ்லேயே. ஓகே. எனக்கு 5 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க மேம். 2 பேபி வந்து சிசேரியன் பேபி. ஓகே. அது போக எனக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்கு. சினை முட்டை உடைஞ்சு அந்த இது டேமேஜ் ஆனதுனால அப்பெண்டெக்ஸ், சினை முட்டை 2 சேர்த்து ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 5 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க மேம். ஓகே. எனக்கு என்ன இப்பன்னா 36 ஏஜ்லயே வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆயிடுச்சு. ஓகே. 40ங்கிறப்போ எனக்கு ஃபுல்லாவே டிராப் ஆயிடுச்சு. இப்போ வந்து 5 இயர்ஸ் ஆச்சு, எனக்கு ஆகிறது இல்லை.
அதனால எனக்கு என்னன்னா உடம்பு வந்து கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கு. நான் 48 kg தான் இருந்தேன். இப்ப ஓகே வந்து 59 kg வந்திருக்கேன். ஓகே இது என்னன்னா நான் கொஞ்சம் ஆக்டிவா எப்பவுமே வேலை செஞ்சுட்டே இருப்பேன். இப்ப இந்த 3 இயர்ஸா வந்து என்னால ஆக்டிவா வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. அப்புறம் ரொம்ப ஸ்வெட்டிங் ப்ராப்ளம் ஜாஸ்தி இருக்கு. கால் ஃபுல்லா எரியுது, பாலை ஃபுல்லா எரிச்சது, முட்டி ரெண்டும் வலிக்குது மேம். ஓகேம்மா சரி. ஆக்சுவலாக இப்போ பார்த்தோம் அப்படிங்கும்போது இந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் அட்டன் பண்ணுறதும் வேணாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஏஜ் அட்டன் பண்ணுறதுமே வந்து சீக்கிரமாக பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9 வயசில் 10 வயசில் இப்போனா குழந்தைகள் பார்த்தோம் அப்படிங்கும்போது ஏஜ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதே போல் மெனோபாஸும் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வந்து எனக்கு 38 இயர்ஸ் தான் ஆகுது, 42 இயர்ஸ் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே வந்து எனக்கு பீரியட்ஸ் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இயர்லியாக வந்து ஏஜ் அட்டன் பண்ணோம் அப்படிங்கும்போது இயர்லியாகவே மெனோபாஸ் ஆகிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த காலத்துலனா பார்த்தோம் அப்படிங்கும்போது ஒரு 15 வயசு 16 வயசுல தான் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு மெனோபாஸ் ஆகிறதும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 55 வயசு 56 வயசு வரைக்குமே எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். நம்ம இயர்லியாக ஆக நம்மளுக்கு இயர்லியாகவே எல்லா பாடியில் உள்ள சேஞ்சஸும் வந்து வர ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. ஸோ அது வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான். இப்போது பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளோட உணவு முறை பழக்க வழக்கம் எல்லாமே வந்து டிராஸ்டிக்காக சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்ம ஹார்மோன்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு நல்லாவே சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இயர்லியாகவே ஏஜ் அட்டன் பண்ணுறது, இயர்லியாகவே வந்து மெனோபாஸ் ஆகிறது, ஸோ இதெல்லாம் வந்து நிறையவே வந்து பார்க்க முடியுது. நல்ல உணவு வந்து நம்ம ஹெல்த்தியாக எடுக்கிறோம் அப்படிங்கும்போது ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஜெனட்டிக்காகவும் இந்த சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து அவங்க அம்மா பாட்டி எல்லாமே வந்து சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணாங்க அப்படிங்கும்போது ஸோ அடுத்த ஜென்ரேஷனும் அதே மாதிரி தான் ஃபாலோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் லேட்டாக ஆனாங்க அப்படிங்கும்போது ஸோ அதே மாதிரி ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மெனோபாஸும் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம பேரண்ட்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஜெனட்டிக்காக வந்து வரதுக்கும் அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. எங்கள் அம்மா வந்து 42ல் தான் வந்து மெனோபாஸ் ஆச்சு எங்கள் அம்மாவுக்கும். ஸோ அதே போல் அவங்களுக்கும் வந்து இந்த 42 40 ஸோ இந்த மாதிரி ஏஜ்லேயே வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் மெயினாக வந்து ஜெனட்டிக்காகவும் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் நம்மளுக்கு இந்த மாற்றங்கள் வந்து இருக்க ஆரம்பிக்கும். நம்மளுக்கு சீக்கிரமாகவே மெனோபாஸ் ஆகுது அப்படிங்கும்போது நம்மளுக்கு பாடியில் பார்த்தோம் அப்படிங்கும்போது நல்ல மாற்றங்கள் இருக்க ஆரம்பிக்கும். நம்மளுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே அந்த போன் டென்சிட்டி வந்து கம்மியாகிறது, போன் வீக்னஸ் ஆகிறது, ஸோ அதெல்லாம் வந்து சீக்கிரமாகவே வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது, முட்டி வலிக்குது, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் சீக்கிரமாகவே அது ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு மெயின் வந்து நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் ஸோ அந்த மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு கூட வந்து பரிசோதனை பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா. ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஸோ என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிப்போம். வர்மா சிகிச்சை, பஞ்சகர்மா தெரப்பி இதெல்லாம் எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த கை கால் வலிகள் இல்லை மூட்டு வலிகள் இதெல்லாமே வந்து நல்லாவே குணமடைய ஆரம்பிச்சிடும். நேராக வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. பேர் மகாலட்சுமிங்க. ஓகேம்மா, யாருக்கான கேள்வி இது? பேரனுக்காக பேசுறேங்க. 13 வயசு ஆகுது. 13 வயசாமா? ஆமாங்க. ஓகே, உங்க கேள்வியை கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. எங்க பேரனுக்காக நாங்க பேசுறோங்க. ஓகே. 13 வயசு ஆகுது. வெளியூர்ல இருக்காங்க அவங்க. ஓகே. வந்து ரவுண்டா திட்டு மாதிரி வந்து அப்புறம் அது ஆறுன உடனே அப்படியே கருப்பா அப்படி வருதுங்க கையில எல்லாம். ஓகே. ஆனா ஒரு சமயம் அப்படியே வந்துட்டே தான் இருக்கு. அங்க வந்து ஸ்டீராய்டு கிரீம் கொடுத்தாங்க. அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க. ஓகே. ஸ்டீராய்டு கிரீம் கொடுத்து அதை போடுங்க அப்படியே சரியாயிடும்ன்றாங்க. இப்போதைக்கு இங்கேயும் வந்து பார்க்க முடியல. ஆனா அது அந்த மருந்து போடலன்னா அவனுக்கு அது மாதிரி அடிக்குது, அது மாதிரி கொஞ்சம் அவஸ்தையா இருக்கும். இப்போதைக்கு நாங்க அங்க என்ன சொல்றது, என்ன சாப்பிட கொடுக்கறது, எப்படி அதை கண்ட்ரோல் பண்றது, அது கொஞ்சம் வழி சொல்லுங்க. அப்புறம் இந்தியாவுக்கு அவங்க வந்தாங்கன்னா நம்ம இங்க பாத்துக்கலாம் டாக்டர். சரிம்மா, ஓகே, கண்டிப்பாக.
நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின் ப்ராப்ளம் சொல்லும்போது ஸோ வெளியில் நம்மளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் சொல்லும்போது வெளியில் ஸ்கின்ல தான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதுக்கு ஆயின்மெண்ட் போடுறது, க்ரீம் போடுறது, ஸோ அதை மறைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எப்பயுமே நம்மளுக்கு உள்ளுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கும் போது தான் அதோட சிம்டம்ஸாக நம்மளுக்கு இந்த பேச்சஸே, நம்மளுக்கு உள்ளுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது தான் அந்த சிம்டம்ஸாக வந்து நம்மளுக்கு ஸ்கின்லேயோ ஸோ வேறு பகுதிகளையோ நம்மளுக்கு வந்து அது வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கும் போது எதனால அது வருது அப்படின்னு சொல்லிட்டு பரிசோதனை பண்ணிக்க ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதே போல் இப்போ பார்த்தோம் அப்படிங்கும் போது ஸ்டீராய்டு க்ரீம்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் போட்டு உடனே சரி பண்ணிக்கிறாங்க. ஆனாலுமே வந்து திரும்பி அதை நிறுத்தினோன்னே எனக்கு திரும்பி வர ஆரம்பிச்சிடுது, ஃபுல்லாக எனக்கு சரியே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்பயுமே உள்ளக்க மருந்துகள் எடுத்து அது இன்ஃபெக்ஷன் கம்மியாகும் போது தான் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் உள்ள நம்மளுக்கு சிம்டம்ஸ் வந்து அந்த பேச்சஸ் எல்லாமே வந்து தானாக சரியாக ஆரம்பிக்கும். வெளியில் நம்ம வந்து வெளி பூச்சிகள் ஆயின்மெண்ட் ஆகட்டும், க்ரீம், லோஷன் எல்லாம் மாற்றி பார்க்குறது அப்படிங்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா சில நேரத்துக்கு அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் பட நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ட்ரிகர் ஆகி நம்மளுக்கு இன்னும் பேச்சஸ் வந்து அதிகமாகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன ப்ராப்ளம் பரிசோதனை பண்ணிக்க ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதே போல் உள்ளக்க மருந்துகள் எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வெளியில் சரியாக ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் வெளியில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து ஒரு கைப்பிடி வந்து அருகம்புல் எடுத்துக்கோங்க. ஸோ அதே போல் ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நல்லா வந்து போட்டு காய்ச்சி வடிகட்டி நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். ஸோ அதே போல் நீங்கள் இந்தியா வந்தோன்னே நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை கூட வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது முழுமையாகவே வந்து சரியடைய ஆரம்பிச்சிருமா. நேராக வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வைகை மதி பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, யாருக்காக கேட்குறீங்க இந்த கேள்வி? எனக்காக தான் மேம் கேட்குறேன். உங்கள் வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. ஓகே மேம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு வயசு 27 ஆகுது மேம். ஓகே. எனக்கு இப்போ குழந்தை பிறந்து 2 year ஆகுது மேம். ஓகே. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 10 மாசத்துக்கு அப்புறம் தான் மேம் பீரியட் வந்தது. ஓகே. அது வந்து 1 year-ஆவே இது வரைக்குமே வந்து இர்ரெகுலராகவே பீரியட் வருது மேம். ஓகேம்மா, சரி. நார்மலாக நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து அந்த டெலிவரிக்கு அப்புறம் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும்போது ஃபீட் பண்ணும்போது தாய்மார்களுக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது ஃபீட் பண்ணும்போது அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வராது. ஃபீட் பண்ணுற டைம் வரைக்குமே வந்து பீரியட்ஸ் வந்து வராது. ஸோ அதுக்கப்புறமும் பார்த்தோம் அப்படிங்கும்போது கொஞ்சமாக அந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அது கம்மி ஆக தான் நம்மளுக்கு நார்மலாக வந்து பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அது சில பேருக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸாகவும் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒன்றும் பயப்பட தேவையில்லை, நல்ல சத்தான உணவுகள் எடுத்துக்கோங்க. ஸோ அதே போல் அயன் கண்டென்ட் உள்ள ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழம், ஸோ அதே போல் மாதுளம்பழம், இந்த மாதிரியான உணவுகளை வந்து நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ அதே போல் நீங்கள் நேர ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை கூட வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ மேம். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. யாருக்காக கேட்குறீங்க இந்த கேள்வி? மேம் எனக்காக தான். ஓகே, உங்கள் ஏஜ் சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ, லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்கள் ஏஜ் சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. மேம் வணக்கங்க. என் பேர் கவிதா. என்னோட வயசு பார்த்தீங்கன்னா 25 ஆச்சுங்க மேம். எனக்கு சொரியாசிஸ் பிரச்சனை இருக்கு. ஓகேம்மா, எவ்வளோ நாளாக இருக்குது? இது எனக்கு 3 years-ஆ இருக்குங்க மேம். சரி, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? எடுத்துருக்கோங்க மேம், ஆனால் எது கியூர் ஆகலைங்க மேம். ஓகேம்மா, எங்கெங்க அந்த சொரியாசிஸ் பேச்சஸ் இருக்குது? மேம் நெக் பாயிண்ட்டு, ஹேண்டு. ஓகேம்மா, சரி. அரிப்பு இருக்கா? ரொம்பவே இருக்குங்க மேம், ஹெவியாக இருக்கு. சரிம்மா, ஓகே. ஆக்சுவலாக சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது தான் வந்து நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும். ஸோ சொரியாசிஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதோட சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படிங்கும் போது ஸ்கின்ல தான் காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ என்ன மாற்றங்கள் ஏற்படுறதுனால நம்மளுக்கு ஸ்கின்ல இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தோள்களில் உள்ள செல்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அந்த செல்ஸ் எல்லாமே வந்து டெத் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளோட செல்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாயிட்டே வரும். ஸோ
அதே போல் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த தோலில் வந்து நம்மளுக்கு தோல் வந்து எனக்கு உறிஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ரீசன் பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த செல்லோட எண்ணிக்கை வந்து கம்மியாகுது அப்படிங்கும்போது ஸோ அந்த டைம் வந்து நம்மளுக்கு அந்த பீல் ஆக ஆரம்பிக்கும், ஸ்கின் எல்லாம் வந்து பீல் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து நம்மளுக்கு தோலில் வந்து மாற்றம் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நார்மலாக ஒருத்தவங்களுக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது என்றைக்கோ ஒரு நாள் தான் வந்து இந்த மாற்றங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கின்ல உள்ள சுழற்சி வந்து மாற ஆரம்பிக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் அது மாற ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு அந்த தோல் உறிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்பயோ ஒரு தடவை தான் நார்மல் பர்சனுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் சொரியாசிஸ் இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து அந்த தோலில் வந்து மாற்றங்கள் வந்து டெய்லியுமே இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் டெய்லியுமே அவங்களுக்கு அந்த தோல் வந்து உறிஞ்சிட்டு வர்றது, ஸ்கின் பீல் ஆகுறது இது டெய்லியுமே இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு பவுட்ரு மாதிரி எனக்கு கொட்டுது, இல்லை சாம்பல் மாதிரி கொட்டுது, உதிருது, டேண்ட்ரஃப் மாதிரி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படிங்கும்போது டெய்லியுமே அவங்களுக்கு அந்த ஷெட்டிங் இருக்க ஆரம்பிக்கும். தோலில் வந்து டெய்லியுமே வந்து மாற்றம் ஏற்பட்டு டெய்லியுமே அந்த தோல் வந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்ம ஸ்கின்ல உள்ள நம்மளுக்கு அந்த செல்கள் எல்லாம் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்க ஆரம்பிக்கும், செல் டெத்து வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதே போல் நிறைய சத்துகளும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து ஸ்கின்ல உள்ள நம்மளுக்கு சத்துக்கள் எல்லாமே வந்து கம்மியாயிட்டே வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா சொரியாசிஸ் சிவியர் கண்டிஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். சில பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது ரொம்ப வருஷமாக இருக்குது, ஒரு 10 வருஷமாக இருக்குது, 15 வருஷமாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் ஸ்கின்னே வந்து டேமேஜ் ஆகிருக்கும். தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்குமே வந்து எல்லா ஸ்கின்னுமே வந்து டேமேஜ் ஆகிருக்கும். ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கல, நம்மளுக்கு ஒழுங்கான டயக்னோசிஸ் பண்ணல அப்படிங்கும்போது ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்கின்னுமே வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். சில பேருக்கு வந்து ஆழமாக வந்து ஃபுல் அந்த லேயர் நம்ம ஸ்கின் லேயர் சொல்லுவோம்ல, டெர்மிஸ், எபிடெர்மிஸ், ஸோ அது எல்லாமே வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிருக்கும். இது வந்து வெட் சொரியாசிஸில் நம்ம பார்க்க முடியும். ட்ரை சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு அந்த ஸ்கின்னுக்கு மேலே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பிளாக் கலரில் வந்து பேச்சஸ் மாதிரி வந்து அதிலிருந்து பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஸ்கின் வந்து பீல் ஆகிட்டே இருக்க ஆரம்பிக்கும். இது டெய்லியுமே வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் கரெக்டாக நம்ம எடுக்கும் போது தான் முழுமையாக சரியாக ஆரம்பிக்குமா. ஸோ அதே போல் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோன்னா வெட்பாலை இலைகள் கிடச்சிச்சு அப்படிங்கும் போது நம்மளுக்கு அது தேங்காய் எண்ணெயில் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஸோ அதை இப்போது வெயிலில் வந்து ஒரு 3 days வந்து நம்மளை நல்லா வந்து வச்சிடலாம். ஸோ அந்த இலைகளில் உள்ள சாரெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கும்போது அந்த எண்ணெயில் வந்து நல்லாவே ஊற ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்டர் பண்ணி நீங்கள் அதை அப்ளை பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கும்போது நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த பேச்சஸ் எல்லாமே வந்து கம்மியாயிட்டே வர ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் உணவுகளில் பார்த்தோம் அப்படிங்கும்போது நிறைய அயன் கண்டென்ட் உள்ள ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே போல் நல்ல குளிர்ச்சியான உணவுகள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ஹீட் அதிகமாச்சு அப்படின்னாலும் சொரியாசிஸ் வந்து இந்த சீசனில் பார்த்தோம் அப்படிங்கும்போது அதிகமாயிட்டே வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நல்ல குளிர்ச்சியான உணவுகள் நிறையா சேர்த்துக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணாலே சீக்கிரம் வந்து சரியாக ஆரம்பிச்சிருவோம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். நான் ஆவடியிலிருந்து பேசுறேன், வேணுகோபால், 81. ஓகே சார், உங்க क्वेश्चन கேளுங்க சார். மேம் கிட்ட. டாக்டர்மா, எனக்கு பேண்ட்ல பெல்ட் போடுறோம் இல்லைங்களா, அந்த பெல்ட் போடுறதுக்கு கீழே ஒரே வலி, குனிய முடியல, பெண்டாக முடியல, வலி, நடக்கும்போது கூட வலிமா, அடி முதுகுல பெல்ட் போடுறமே அதுக்கும் கீழே, பேண்ட்டுக்கு பெல்ட் போடுறமே அதுக்கும் கீழே அந்த பட்டையா அப்படியே முதுகு பக்கங்கள்ல பின்னாடி பக்கங்கள்ல உங்களுக்கு வலி இருக்கா? ஆமாமா, பின்னாடி பெல்ட் போடுறோம்ல, அது பின்னாடி அண்ணா கயிறை கட்டுறோம் இல்லையா, அந்த இடத்துல குனிஞ்சா பெண்ட் பண்ணி வலி. எனக்கு எப்பனா ஒரு டைம், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் எப்பனா ஒரு தடவை வரும், அது சரியாயிடும். இப்போ நீங்க 3 நாளா ஒரே வலி. ஓகே, வலி வந்து கால் வரைக்கும் பரவுறது அந்த மாதிரி இருக்கா? இல்லம்மா, ஒன்லி அந்த பேண்ட்டுக்கு பெல்ட் போடுறோமா அதுக்கு கீழே அரைஞ்சான் கயிறு கட்டுறோம் இல்லையா, அந்த ஏரியா மட்டும்தான், பின்பக்கம். ஓகே சார்,
நம்மளுக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் இருக்குது அப்படின்னாலும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வலிகள் வந்து வரலாம். நம்மளுக்கு இப்போ தான் வந்து லைட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த ப்ராப்ளம், டிஸ்க் பல்ஜ் ஆகிருக்கு, லைட்டாக மைல்டாக பல்ஜ் ஆகிருக்கு அப்படிங்கும் போது ஸோ அந்த வலிகள் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கலாம். ரொம்ப பல்ஜ் ஆகிருக்கு அப்படிங்கும் போது அந்த வலிகள் பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு கால் வரைக்கும் பரவுறது, இல்லை முதுகு தண்டு ஃபுல்லாக பரவுறது, ஸோ இந்த மாதிரியும் நம்ம பார்க்க முடியும். மைல்டு பல்ஜாக இருந்துச்சு அப்படிங்கும் போது ஸோ அந்த இடத்துல மட்டும், குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் நம்மளுக்கு வந்து வலிகள் வந்து காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ அது மெயினாக வந்து நம்மளுக்கு குனிறோம், நிமிர்றோம் அப்படிங்கும் போது, இல்லை நம்ம ஏதாச்சும் பொருள் எடுக்கிறோம், வெயிட் தூக்குறோம் அப்படிங்கும் போது ஸோ அந்த பெயின் வந்து ஷார்ப்பாக வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிட்டோம் அப்படிங்கும் போது அந்த வலிகள் வந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு வாட்டி ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கோங்க சார். அதே போல் நீங்கள் நேராக ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி டிஸ்க் பல்ஜ் ஆகிருக்கு அப்படிங்கும் போது ஸோ அதுக்கான வர்மா சிகிச்சை, பஞ்சகர்மா தெரப்பி இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு வரோம். ஸோ அதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த பெயின் நல்லாவே ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். நேராக வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். திவ்யா. ஓகேம்மா, யாருக்காக கேட்குறீங்க? திண்டிவனத்துல இருந்து பேசுறேன். எனக்காக தான் மேம். ஓகேம்மா, எனக்கு உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. ஓகே மேம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. என் நேம் திவ்யா. எனக்கு 34 இயர்ஸ் ஆகுது மேம். எனக்கு இப்போ எப்படின்னா ரெகுலரா பீரியட்ஸ் கரெக்டா தான் மேம் வந்திருக்கு, மந்த்லி. இப்போ எனக்கு நைட் ஆனா காலையில 3 days ஆகும்போது 3வது நாள் வந்து காலையிலேயே பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும். அது ஸ்டாப் ஆகும்போது எப்படின்னா பயங்கரமா ஒரு 1 minute அந்த மாதிரி வலிக்கும் மேம் வயிறு. அப்படியே பீரியட்ஸ் வந்து அப்படியே கட்டியா வருது. அந்த கட்டியா வந்து விழுந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பீரியட்ஸ் வந்து அப்படியே படிப்படியா ஸ்டாப் ஆயிடும் மேம். அது வரும்போது என்னால ஒரு 5 minutes வலி தாங்க முடியல. அந்த மாதிரி வலி, டெலிவரி வலி வலிக்குது மேம். ஓகேம்மா, சரி. நம்மளுக்கு வந்து நார்மலாக அந்த கழிவுகள் வந்து நம்மளுக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த யுட்ரஸ்லேயே வந்து தங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தங்கிட்டே இருக்குது அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கட்டியாக வரது வந்து ஒரு காமனாகவே இருக்க ஆரம்பிக்கும். எனக்கு அந்த கட்டியாக வரும்போது ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நார்மலாக ஃப்ளூயிடாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பெயின் இல்லை, ஆனால் வந்து கட்டியாக வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பெயின் இருக்குது. ஸோ அந்த பெயின் வந்து எனக்கு இடுப்பு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு சிம்டம்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும், வேறு சிம்டம்ஸ் கொடுக்கும். எனக்கு வந்து வாமிட் சென்சேஷன் இருக்குது, இல்லை செஸ்ட்டு பெயின் இருக்குது, ஸோ அந்த மாதிரினா எனக்கு இருக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக நிறைய பேருக்கு அந்த கட்டியாக வரும்போது நிறைய பெயின் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ எண்டோமெட்ரியம் திக்னிங் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி கட்டியாக வர்றது வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ உள்ள பெண்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்கேன்டி ஃப்ளோவும் வந்து ஒரு காமனான ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எனக்கு 30 years தாண்டினாலே வந்து அது வரைக்கும் எனக்கு வந்து நல்லா பீரியட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. 30 years தாண்டினா எனக்கு பீரியட்ஸ் வர மாட்டேங்குது, ஒழுங்காக வர மாட்டேங்குது, கம்மியாக வருது, 1 நாள் தான் வருது, இல்லை 2 நாள் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து சீக்கிரமாகவே ஏற்பட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதே போல் நம்மளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி எண்டோமெட்ரியம் திக்னிங் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கும் போது ஸ்கேன்டி ஃப்ளோ வந்து இருக்க ஆரம்பிக்கும். நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, எண்டோமெட்ரியம் திக்னிங் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கட்டியாக வர்றது ஒரு காமனாக இருக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நேராக ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா. ஸோ அதே போல் என்ன பண்ணுங்கள், வீட்டில் வந்து நாட்டு மருந்து கடையில் கலர்ச்சி காயின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அது கிடச்சிச்சு அப்படிங்கும் போது ஸோ அதை வெந்நீரில் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கலந்துட்டு ஸோ அதை எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த கலர்ச்சி காயை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அதை 1/4 ஸ்பூன் வெந்நீரில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது, டெய்லி எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு யூட்ரஸில் என்ன விதமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு நல்லாவே வந்து க்யூர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் நம்ம அந்த யூட்ரஸில் வந்து கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் ஒவ்வொரு பீரியட்ஸ் அப்போ ஸோ அது பார்த்திங்கன்னா கட்டியாக வர ஆரம்பிக்கும். ஸோ அதையுமே வந்து நல்லா அந்த கலர்ச்சிக்காய் என்ன பண்ணோம்னா நல்லா வந்து நம்மளுக்கு இந்த கழிவுகள் எல்லாம் வெளியில் தள்ள ஆரம்பிக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதும், சீக்கிரமாக சரியாக ஆரம்பிச்சிடும். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நாங்க மயிலாடுதுறையில இருந்து பேசுறோம் மேம், கலைச்செல்வி. ஓகேம்மா, யாருக்கான கேள்வி இது? பொண்ணுக்குமா 18 வயசு ஆகுது. ஓகே, உங்க கேள்வியை கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. ஓகே. வணக்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. அது பொண்ணுக்கு 18 வயசு ஆகுதுப்பா. ஓகே. அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வருது, 6 நாள் வந்துச்சு. திரும்ப பார்த்தா இப்ப யூரின் போறப்ப அப்பப்ப ரெட் கலர்ல தெரியுது, ப்ரௌன்ல தெரியுது, மித்த நேரத்துல வரலங்கிறா. ஓகே.
முடியெல்லாம் வந்து வளரவே மாட்டேங்குது. உடம்புல எல்லாம் அப்படியே அங்கங்க பொறி பொறியா இருக்கிற மாதிரியே இருக்கு. சரிம்மா, ஓகே. ஹேர் ஃபால் நிறைய இருக்கா? ஆமா மேம். சரி ஹேர் ஃபால் நல்ல முடியெல்லாம் கொட்டுது. அது முடி வளரவும் மாட்டேங்குது. சின்ன பிள்ளையில இருந்து அப்படியே இருக்கா. சரி, ஓகே. இப்போ பீரியட்ஸ் வந்து ரெகுலரா வருதா இல்ல இரெகுலரா இருக்கா? இல்ல, போன மாசம் 2 தடவை வந்துச்சு மேம். ஓகே. இப்ப கரெக்டா 14ஆம் தேதி வந்துச்சு. 5 நாள் குளிச்சா திரும்பி பார்த்தா பாத்ரூம் போறப்ப மட்டும் இருக்குமா, அப்புறம் இல்ல அப்படிங்கிறா. சரி, ஓகே. பிரவுன் கலர்ல இருக்குங்கிறா. சரிம்மா, ஓகே. ஸோ நம்மளுக்கு நார்மலாக வந்து சில பேருக்கு வந்து யூரின் போகும்போதும் வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது எதனால அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த கழிவுகள் வந்து அங்கங்கே தங்கி இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, சில பேருக்கு அந்த யூரின் போகிற டைம் வந்து எனக்கு வந்து டார்க் ப்ரௌன் கலரில் லைட்டாக வந்து வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் எனக்கு வந்து ட்ராப்பிங்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது எதனால அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒழுங்காக சத்து இல்லை, சத்து குறைபாடு இருக்குது, இல்லை அனிமிக்காக இருக்காங்க அப்படிங்கும் போதும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராப்பிங் மாதம் பார்த்தீங்கன்னா ட்ராப்பிங்ஸ் மட்டும் வர ஆரம்பிக்கும். பீரியட்ஸ் வந்து இல்லை, எனக்கு ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் நான் சொன்ன மாதிரி யூரின் போகும்போது டார்க் ப்ரௌன் கலரில் லைட்டாக வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு அந்த பாதையில் வந்து அழுக்கு தங்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது, கழிவுகள் தங்கி இருக்குது ஏற்கனவே அப்படிங்கும்போது நம்மளுக்கு யூரின் போகும்போது அந்த மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம், நம்மளுக்கு யூட்ரஸில் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கும் போது தான் முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வீட்டில் வந்து அந்த கல்யாண முருங்கைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, முள்ளு முருங்கைன்னு கூட சொல்லுவோம். ஸோ அது வந்து நிறைய எடுத்துக்கலாம். உணவில் வந்து நிறைய சேர்த்துக்கும் போது வாரம் 2 முறையாச்சும் சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சேர்த்துட்டு வரும்போது அது நல்லாவே யூட்ரஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் கழிவுகள் இருந்துச்சு அப்படிங்கும் போது ஸோ அதையும் வந்து நல்லாவே சரி பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து வாரம் 2 முறையாச்சும் வந்து சேர்த்துக்கோங்க உணவில். நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதே போல் நீங்கள் நேர ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். டாக்டர் பேசலாமா? பேசலாம் சார். உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க, யாருக்கான கேள்வி? செல்வம் உடுமலை. ஓகே, யாருக்கான கேள்வி சார் இது? எனக்கு தான். உங்க வயது சொல்லிட்டு கேளுங்க டாக்டர் கிட்ட. வயசு 59. வணக்கம் சார், சொல்லுங்க. எனக்கு கழுத்து ரைட் சைடு திருப்பிட்டு ரோட கிராஸ் பண்ணி ஸ்ட்ரோக் வந்து 2021. ஓகே. ஸ்ட்ரோக் வந்து சைடு ஸ்ட்ரோக் மாதிரி அப்படியே கால்ல இருந்து கிடுகிடுன்னு ஏறி உடனே வழியா வந்து கிராஸா போட்டுச்சு. இப்ப நீரோ டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு நடக்கிறேன், வைக்கிறேன், ஊருக்கு போறேன், பஸ்ல ஏறேன் போறேன். ஆனா கால்ல வந்து நரம்புல வலி. ஓகே. இந்த கழுத்தை ரைட் சைடு திருப்பிட்டு மேல அப்படி பார்த்துட்டு கீழே குளிச்சோம்னா அப்படியே மயக்கம் வருது, ஆளை தள்ளுது, கால் 2 பின்னுது. கொஞ்சம் ஒரு இடத்துல கண்டினியூவா 1 மணி நேரம் உட்காந்து எந்திரிச்சோம்னா ரத்த ஓட்டம் சர்க்குலேஷன் கிடைக்காம எரியுது, அப்படியே எரிச்சல் கொடுக்குது, மலச்சிக்கல் இருக்கு. கழுத்தை இப்படி ரைட் சைடு திருப்பி இப்படி பார்த்துட்டு கீழே பார்த்தோம்னா அப்படியே லேசா தலை சுத்துது, கால் 2 பின்னுது, நட வந்து ஸ்டெடி இல்லை, நடுக்கவாதம் மாதிரி. நடுக்கவாதம் தான், அதாவது அந்த ரத்த ஓட்டம் இறங்கலைன்னும் போது என்ன ஆகுது, அடுப்படியில் நின்று எதுவும் சமையல் பண்ண முடியல, சமையல் ஒய்ஃப் இறந்துட்டாப்புல, நடுக்கம் கொடுக்குது. பஸ் ஏறும் போது பஸ்ல ஒரு போயிட்டாலும் 2 வீலர்ல உட்காந்து போயிட்டு இறங்கணுன்னே இங்க இருங்க அப்படியே குடிகார ஆன மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. இதுதான் டெய்லி ஹீரோ டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்கேன். மெடிசன் இது வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் கொடுக்குற மாத்திரம் எரிச்சலை கொஞ்ச நேரம் கேட்குது, வைக்குது. பாதம் வந்து அப்படியே சுடுது, இடது கால் பாதம். அந்த கழுத்தை திருப்பும் போதே பாதம் பிச்சு சுள்ளு இழுக்குது, அப்படியே கழுத்தை திருப்பினாதான் அப்படி இருக்கு. குளிச்சுட்டு வேலை கொடுக்குறோம், உறுப்புகளுக்கு வேலை கொடுக்குறோம். அப்ப என்ன ஆகுது, சைடு தொட நரம்பு எரியுது, சைடு லெப்ட் விழா எலும்புக்கு அந்த டெஞ்சுக்கிட்டே எரிச்சல் இருக்கு. கால் நீட்டி கொஞ்ச நேரம் அப்படியே சேர்ல உட்காந்தோம்னா நல்லா ஆகும். அப்புறம் கொஞ்ச நேரம் வேலை பார்ப்பேன், கொஞ்சம் பெயின் இருக்கும். இடது கால் மட்டும்தான், ரைட் சைட்ல எதுவும் இல்லை. நான் கீழே கணுக்காலுக்கிட்ட கை வச்சாலே விரல் வச்சு அமுத்தாலே வலிக்கும். சரிங்க சார், ஓகே. ஸோ உங்களுக்கு பிபி கம்ப்ளைண்ட் இருக்கா, பிளட் ப்ரெஷர் இருக்கா சார்? விட்டுட்டேன். ப்ரெஷர் இருக்கா உங்களுக்கு? ஹலோ, ப்ரெஷர் இருக்கா உங்களுக்கு? பிபி இருக்கு, ப்ரெஷர் இருக்கு. ஓகே. ஸோ அதுக்கு மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? அதுக்கு நான் 9 வருஷமா கரெக்டா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். நேற்று கூட மெடிசன் பார்த்தேன், 110 + 80. சரிங்க ஐயா, ஓகே. ஸோ அதே போல் ஸ்ட்ரோக் வந்தப்போ எமர்ஜென்சி மெடிசன்ஸ் எடுத்தீங்களா? ஆமாங்க, ஸ்ட்ரோக் வந்ததே வந்து எனக்கு வந்து என் சம்சாரம் இறந்து போயிட்டாப்லன்ட்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸை வந்து அளவுக்கு அதிகமாக அடிச்சிட்டேன். ஓகே. அடிச்சுட்டு 15ஆவது நாள் வேலைக்கு போயிட்டேன். வேலை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்தேன்.
போட்டி போட்டு பார்த்தேன். அப்ப குப்புன்னு வேர்த்துச்சு. என்னடா இப்படி வேர்க்குதுன்ட்டு வந்து வெளியே வந்து நின்று கிடுக்கிடுக்கிடுன்னு சைட்ல இருந்து அப்படியே ஏறி கிராஸ் நட்டா போட்டிருக்கு. ரைட் சைடு ஒரு முகத்தோட கிராஸா போட்டு இறங்கிருச்சு. ஒரே நாள் அடுத்த நாள் நைட்டே சரியாயிருச்சு. கோயம்புத்தூர்ல வச்சு பார்த்தாங்க. அவங்க ஒரு ஊசி மருந்து ஏத்துனாங்க, சரியாயிருச்சு. ஆனா அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் லெஃப்ட் வீக், ரைட் சைடு பேலன்ஸ் இல்லை. சரி, நார்மலாக இப்போது நம்மளுக்கு பக்கவாதம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிரெயினில் வந்து கிளாட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு ரைட் சைடு வந்து பிரெயினில் வந்து நம்மளுக்கு கிளாட் இருக்குது அப்படிங்கும் போது அது என்ன ஆகும்னா ஆப்போசிட் சைடாக நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ரைட் சைடு நம்மளுக்கு பிரெயினில் கிளாட் இருக்குது அப்படிங்கும் போது லெஃப்ட் சைடு நம்மளுக்கு கை கால்கள் எல்லாம் வந்து செயல் இழக்க ஆரம்பிச்சோம். ஸ்ட்ரோக் எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஒன்று இந்த கிளாட் இருக்குது, நம்மளுக்கு இந்த மாதிரி பிரெயினில் வந்து கிளாட் ஏற்பட ஆரம்பிக்குது அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஸ்ட்ரோக் வர ஆரம்பிக்கும். சடனாக வந்து வர ஆரம்பிக்கும். த்ராம்போசிஸ் சொல்லுவோம். சின்ன சின்னதாக வந்து அந்த பிளட் வந்து நம்மளுக்கு அப்படியே ஒரு இடத்துல சேர்ந்து பிளாக் ஆகி அந்த ரத்த ஓட்டத்தை தடை பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரோக் செயலிழந்து போக ஆரம்பிக்கும். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்மளோட பிபி பிளட் ப்ரெஷர் லெவல் பார்த்தோம் அப்படிங்கும் போது ரொம்ப அதிகமாகிடுச்சு, சடனாக வந்து நம்மளுக்கு ஷார்ட் அப் ஆகிடுச்சு அப்படிங்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரோக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே போல் நிறைய பேர் டிப்ரெஷனில் இருப்பாங்க, ஏதாச்சும் ஓவர் திங்கிங்கில் இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போதும் நம்மளுக்கு இந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே போல் வந்து ரொம்ப கடினமாக வேலை செய்கிறாங்க அப்படிங்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்கஹால் இந்த மாதிரி நிறையா எடுக்கும் போதும் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே இந்த கிளாட்டை வந்து ஏற்படுது நம்மளுக்கு பிரெயினில் அப்படிங்கும் போது ஆப்போசிட் சைட் தான் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். கை கால்கள் வந்து செயலிழக்க ஆரம்பிக்கும். ஒழுங்காக வந்து பிளட் சர்க்குலேஷன் நம்மளுக்கு இருக்காது. ஸோ அதனால தான் வந்து செயலிழக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது சென்சரி நார்மலாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த உணர்ச்சி எல்லாமே வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும். மோட்டார் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். சில பேருக்கு சென்சரி மோட்டார் ரெண்டுமே வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதிகமாக வந்து ப்ரெஷர் கொடுக்க முடியாது, தடுமாற்றம் இருக்கும், நடுக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும், ஒரு பொருளை தூக்க முடியாது, நடக்க முடியாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நடையை வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் ஃபேஷியல் மசிலும் பார்த்தோம் அப்படிங்கும் போது அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து இந்த பக்கவாதத்தில் ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படிங்கும் போது இந்த மாதிரியான ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிக்கும். மேஜராக அந்த பிளட் சர்க்குலேஷன் ஒழுங்காக போகாதனால தான் அந்த கை கால்கள் வந்து செயலிழக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷனை கரெக்டாக நம்மளுக்கு சீராக போகிற மாதிரி பண்ணோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த செயலிழந்த கை கால்கள் எல்லாம் வந்து நல்லாவே வந்து உணர்ச்சி கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நேராக ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி பக்கவாதம் இருக்குது அப்படிங்கும்போது ஸோ அதுக்கு வந்து வர்மா சிகிச்சை, பஞ்சகர்மா தெரப்பி எல்லாம் கொடுத்துட்டு வரும். ஸோ அது கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு அந்த வர்மா பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணி ஸோ அந்த மசாஜ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ அதை எடுத்துக்கும் போது பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே சீராக போக ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் நம்மளுக்கு அந்த செயலிழந்த கை கால்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு உணர்ச்சிகள் கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நேரம் வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க, பேசுங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். லைன் கிளியராக இல்லைன்னு நினைக்கிறேன். உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க சார்? ஹலோ, என் பேர் வந்து சாமிதாசுங்க. ஓகே, யாருக்கா கேட்குறீங்க இந்த கேள்வி? நான் எனக்காகத்தான் வேலூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, உங்க வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேளுங்க. வயசு 54. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. கையில வந்து இந்த தழம்பு மாதிரி வந்துட்டு. என்ன சார்? 54 வயசுங்க. டிவி பார்த்து பேசாதீங்க சார், உங்க கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. இல்ல 54 வயசு. எனக்கு வந்து இந்த கையில தழும்பு மாதிரி வந்தது. ஓகே, தழும்பு வந்துச்சு. ஓகே, சொல்லுங்க சார். ஓகே, ஒரே இடத்துல தான் இருக்கா இல்ல உடம்பு ஃபுல்லா அந்த தழும்பு மாதிரி இருக்கா? உடம்பெல்லாம் இல்ல, 2 கையில தான் வந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்தேன், அதுக்கு ஆயில்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. ஓகே, சரி. படைகள் மாதிரி வந்து தழும்பு வந்துச்சா? ஓகே சார், நீங்க இங்க போன்ல பேசுனீங்க, நீங்க தெளிவா உங்க கேள்வியை கேட்டாதான் டாக்டரால பதில் அளிக்க முடியும்.
ஆமாமாங்க. சும்மா அதாவது நம்ம ஏதாவது ஆட வேலை செய்தாக்கா கையில கொப்பளம் எப்படி வருது அந்த மாதிரி வந்தது. ஓகே. கொப்பளம் வந்து அதுக்கப்புறம் வெடிச்சு உங்களுக்கு அந்த தழும்பு மாதிரி மாறி இருந்துக்கிட்டே இருக்கு. ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு நிறைய பேருக்கு பார்த்தோன்னா வந்து தழும்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தழும்பு ஸ்கார் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ரொம்ப வருஷம் இருக்குது. இப்போ படைகள் இருக்குது, நம்மளுக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை பேச்சஸ் மாதிரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பேச்சஸ் மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது அது உடனே சரியாயிடும். ஒரு 3 months to 6 months வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. ஆனால் வந்து தழும்புகள் இருக்குது, தழும்பாக இருக்குது, எனக்கு ஒரு கொப்பளம் வந்து இல்லை கட்டி வந்து அதை வெடிச்சுட்டு எனக்கு வந்து அந்த புண்ணு ஆறலை, ஸோ ரொம்ப நாளாக வந்து தழும்பாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும் போது அந்த தழும்பு ஆறதுக்கு பார்த்தோன்னா மோஸ்ட்லி வந்து 1 year to 2 years ஆகும் நிறைய பேருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தழும்பு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது டெய்லி வந்து நம்ம கோகோனட் ஆயில் நம்மள செக்கில் ஆட்டின எண்ணெய் எடுத்துக்கலாம். ஸோ அதை டெய்லி நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். சீக்கிரமாகவே இந்த தழும்பு வந்து நல்லாவே சரியாக ஆரம்பிக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல நேர்கள் கேட்டு நிறைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. தோல் நோய்கள் என்னென்னலாம் இருக்குது, அதுக்கு என்ன தீர்வு, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னைக்கு நம்ம பேசணும். மிக்க நன்றி டாக்டர். நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.